நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, 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 எங்க சோனா? எங்க போனாலும் இந்தங்கண்ண தண்ணி. இல்ல எனக்கு தண்ணிலாம் வேண்டாம். அப்ப டீ கொண்டு வருவா? இல்லடா, எனக்கு டீயும் வேண்டாம். நீ வேணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. போய் சோனா அனுப்பி விடுறியா? சரி. ஏய் மீனா இரு. அது எல்லாரும் முன்னாடியும் நான் கூப்பிட்டுறத தனியா அவகிட்ட சொல்லு, சரியா? போய்ட்டோம். என்னன்னா அது சின்னண்ணி வீட்லயே இல்ல. வீட்ல இல்லனா அண்ணி வெளியில போயிருக்காங்கன்னு சொல்றேன். வெளியே வா. ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு என்ன சுத்தி சுத்தி சிரிச்சுக்கிட்டே இருக்க. நீ முதல்ல கிளம்பு. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. அண்ணி எல்லாம் கீழே தனியா சமையல் கட்டுல கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, நீ போய் அவங்களுக்கு உதவி பண்ணு போ. கண்டிப்பா உனக்கு தெரியும்ல உன் ஃப்ரெண்ட் எங்க போயிருக்கானு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சோனாவுக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு உனக்கு நான் அதை காட்டுறேன். இது சோனாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத பார்த்தான வை, அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடுவா. சாக்லேட் உனக்கு வேணுமா? உன் ஃப்ரெண்டுக்கு இது பிடிக்கும்ல? பிடிக்காதா? ஆனா ஏன் சுகானாக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். என்ன பாவமா பாக்குற? நீ என்னதான் பாவமா பார்த்தாலும் இது உனக்கு கிடையாது. இந்த சாக்லேட் சுகானாவுக்கு மட்டும்தான். அவளுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவ வந்ததும் இது அவளுக்கு கொடுப்பேன். ஒரு பீஸ் அவ சாப்பிடுவா, இன்னொரு பீஸ் நான் சாப்பிடுவேன். அவ என்ன பார்க்க, அப்புறம் நான் அவளை பார்க்க, திரும்பவும் ஒரு பீஸ் அவ சாப்பிட, இன்னொரு பீஸ் நான் சாப்பிட. அப்படியே நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பீஸா சாப்பிடுவோம். நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன இலேஷனா நீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்திரனா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்களா, ஒரு தம்பியோட ரூம்ல கேட்காம கொள்ளாம இப்படியே உள்ள வருது? தம்பிங்க ரூம்குள்ளதான் இப்படி தைரியமா வர முடியும். ரூம்குள்ளே நான் இப்படி தானடா வருவேன். பாத்தியா, ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கானே, சுகானா வேற வீட்ல இல்லையே, போர் அடிக்குமே, உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தா எப்படி பேசுறான் பாத்தியா? இஷான், உண்மையிலேயே நீ சந்தோஷப்படணும். உன்னால நாங்க எவ்வளவு அக்கறையா இருக்கோம் பாரு. சாக்லேட் ரொம்ப ருசியா இருக்குப்பா. எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டீங்க. என்னன்னா நீங்க? டேய் விடுறா, சாக்லேட் தானே. வந்து உட்காரு. அதடு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த டெடி பேரை வச்சுக்கிட்டு எப்பவும் இப்படிதான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பியா, இல்ல சுகானா கிட்டயும் இப்படி ஏதாவது பேசுவியா? பரவாயில்ல சொல்லு, சொல்றா. அண்ணே பாருங்க வெக்கப்படுறான் பையன். உடனே முகத்துல அப்பாவித்தனம் வந்துருமே. இப்போ ஒண்ணும் தெரியாத பையன் மாதிரி முகத்துல பால் வடியுமே. நீங்க முதல்ல வாங்க. நீங்க இருக்கீங்களே, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க போங்க, கொஞ்சம் தனியா விடுங்க. டேய் இருடா, இங்க பாரு. ஏன்டா எங்களை வெளியே துரத்துற? எங்க கிட்ட இந்த மாதிரி டெடி கிட்ட பேசுற மாதிரியே பேசலாம்ல. என்ன சொல்லு, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ எதுக்கு நீங்க தேவலாம கேட்க பக்கறீங்க? நிஷான் கோவப்படாத. நாங்க எல்லாரும் அங்க கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தோம். உன்னை கூட்டிட்டு போகலாம் தான் வந்தோம். இல்ல, நான் கேரம் போர்டு விளையாட வரல. நீங்களே போங்க. டேய் இந்த பொம்மையை விடுடா, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. ரொம்ப டயர்டா இருக்கும்டா. நீ வா, வாடா, கேரம் விளையாட மூடு சரியாயிடும். வா ஆடலாம். பேசிட்டே இருந்ததுல சாயந்தரம் ஆயிடுச்சு. டைம் போனதே தெரியல. சரி, இப்ப நான் கிளம்புறேன் சித். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இரு. திடீர்னு நிலைமை எப்படி மாறி போச்சு பாத்தியா சுகானா? ஒரு காலத்துல வாழ்க்கை பூரா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சுல. ஆனா இதுக்கு காரணம் நீதானே சித். எனக்கு தெரியும். இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிடுவல்ல, அங்க நான் உன் கூட இருக்க மாட்டேன்.
என்னால அங்க வரவும் முடியாது. இப்பவும் என்னால இதை ஏத்துக்க முடியல. கொஞ்சம் எமோஷனல் ஆன உடனே அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில பெரிய முடிவை எடுத்துட்ட. அதனால நீயும் சந்தோஷமா இல்ல, நானும் இல்ல. நான் சந்தோஷமா இல்லைன்னு யார் சொன்னது? உன் மனசாட்சிக்காகவாது பொய் சொல்லாம இரு சுகானா. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன்னால அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியாது. இந்த மாதிரி saree கட்டிக்கிட்டு இந்த சிஸ்டர் இன்லா பொண்ணு பிக்கப் பண்ணிக்கிட்டு அதோட டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணுங்கிற டென்ஷனோட சுகனா, இட்ஸ் நாட் யுவர் கேரக்டர். உனக்கு உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்ந்துதான் பழக்கம். அண்ட் there is no privacy. லிசன் சிட், நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணிருந்தோம். நான் என்னோட எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவேன். அதுக்கப்புறம் நீ, நான், வேற யாரும் இல்ல. ஆனா இப்போ ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல அந்த இஷானோட வாழ்ந்துகிட்டு இருக்க. ஜஸ்ட் இமேஜின் சுகானா, யோசிச்சு பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நானும் மட்டும்தான் இருந்திருப்போம். வேற யாரும் கிடையாது. பெரியவங்களும் இல்ல, குழந்தைங்களும் இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஸ்டைல்ல, நோ ஹெசிடேஷன், நோ ரூல்ஸ். ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ட்டிஸ், வெக்கேஷன்ஸ், ஒரு தடவை லண்டன், ஒரு தடவை பாரிஸ். சுகனா, நாம இஷ்டப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஈஷானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எல்லாத்தையும் பாழாக்கிக்கிட்ட. சில சமயத்துல உன்னை நினைச்சா ரொம்ப கோவம் வரும் சுகானா. அண்ட் யோசிச்சு பார்க்கும்போது உன்னை எப்படியாவது அந்த கூட்டத்தில இருந்து காப்பாத்தணும்னு தோணும். இப்ப என்னை பத்தி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ நீ என்ன மிஸ் பண்றியா சார்? உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு அன்னைக்கு எனக்கே தெரியாம போச்சு சுகானா. ஆனா தப்பு என்னோடதுதான். நான் என்னையே ஏமாத்திக்கிட்டேன். இப்ப வருத்தப்படுறேன். I love you, Sugana. I really love you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சும்மா சூப்பரா அடிச்சீங்க மாமா. குறி வச்சு ஒரே தட்டு பாக்கெட் ஆயிடுச்சு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து விளையாடிட்டு இருக்க. ஓ, சொதப்பிடிச்ச. ஏய், கலக்கிட்டடா. நாங்களும் விளையாடுவோம்ல. இன்னும் ஒண்ணு போட்டுரு. அட கலக்கிட்டடா. பாத்தீங்களா சித்தப்பா, இதெல்லாம் என்னோட ட்ரைனிங் தான். ஓஹோ. இப்போ ரெண்டு பாருங்க. எஸ், எப்படி போட்டோம் பாத்தீங்களா? ஓ, முதல்ல கைய குடுறா நீ. டேய், இத ஃபாலோ மட்டும் போட்டு பின்னாடி இருக்கிற அந்த தெருவை ஓம் பேர்ல எழுதி வச்சிரு. எனக்கு பின்னாடி தெருவுலாம் வேணாம். தெருக்கோடியில இருக்கிற கடையில சமோசா வாங்கி கொடுங்க. அதெல்லாம் டண்டனா டன்னுடா. இப்ப பாருங்கண்ணே. டேய், அட போச்சே. டேய், எவன்டா உனக்கு கேரம் ஆட கத்து கொடுத்தான்? நீதான். அண்ணா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ரெட் காயின் எடுத்து சென்டர்ல வை. சீக்கிரம் எடுத்து வை. இஷான், நீ ஆடு. இஷான், ஹலோ. டேய், அவனை ரெண்டு போடுறா. என்ன யோசிக்காம? இந்தா. இப்ப நீதான் ஆடணும். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்போமா? அப்புறம் ஒரு பீஸ் நான் சாப்பிடுவேன், இன்னொரு பீஸ். அண்ணா, என்னடா பீஸ்? எந்த பீஸ பத்தி பேசுறீங்க? அப்பா அது ஒண்ணு இல்லப்பா. நீங்க சாப்பிடுவீங்கல்ல, சொல்லுங்க. எந்த பீஸ சொல்றீங்க? சொல்லிடுவா.
தெருக்கோடியில இருக்கிற சமோசாவை ஒவ்வொரு பீஸா கொண்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதான் பீஸ், வேற எதுவும் இல்ல. இவன் உனக்கு சமோசா வாங்கி தரானா? இவன் கூட எப்படா நீ சேர்ந்த? அது இல்லப்பா, ஆக்சுவலா நான் இவன் எங்க கூட சேர்ந்தான்? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். நீ ரெட்டை போட்டுட்டு ஃபாலோ போட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த கேம்ல நாம ஜெயிச்சிருவோம். ஓகே? டேய், எங்கடா பாத்துக்கிட்டு இருக்க? விளையாடுன்னு சொல்றான்ல, அவன் தலையில ஒண்ணு போடுறா. ஆ, என்னாச்சு உனக்கு? ஆடு. ஆ, சூப்பர்ரா என் சிங்கக்குட்டி, வெரி குட். ரெட்ட போட்டுட்டான். இது பாரு இஷான், இப்போ ஃபாலோ மட்டும்தான் போடணும். மாமா எல்லாமே உனக்கு கரெக்டா இருக்கும், ஆனா ஃபாலோ பண்ண மாட்டான். ஏன்? பாவம், அதை நினைச்சு தானே தம்பி இங்க ஒரு பீஸை தானும் சாப்பிட முடியாம இன்னொரு அண்ணே. பீஸ். ம். அப்போல இருந்து என்னடா பீஸு பீஸுங்கிறீங்க? தெளிவா சொல்லுங்களேன். ஆ? நீங்க எந்த பீஸ பத்தி பேசுறீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விளையாடுறேன். கண்டிப்பா இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஆ, ஓகே? சரி சரி, விளையாடு. ஏய், ஒரு நிமிஷம். டேய் டேய் டேய், என்னடா பண்றீங்க? ஏன் தொல்லை பண்றீங்க? கையெடுங்க. இது பாரு, கவனமா ஃபாலோ போட்டுருன்னு எந்த பிரச்சனையும் இல்ல, டைரக்டா போடலாம். அப்பா புள்ளையாரப்பா, உனக்கு தேங்காய் உடைக்கிறப்பா அந்த காயின் மட்டும் விழக்கூடாது. ஏய், சூப்பரா ஃபாலோ போட்டுட்டான். நாங்க தான் ஜெயிச்சோம். அம்மாடி, வெத்தலை போடணும் போல இருக்கு. வெத்தலைய மடிச்சு கொடுக்குறியா? என்னப்பா இவ்வளவு லெட்டரு? ம், பாருங்கம்மா, யார் லெட்டர் இதெல்லாம்? இந்த லெட்டர்லாம் அப்பா, சுகா நான் சொல்றது கரெக்டு தான்ப்பா. இந்த மீனா இருக்காளே, அவ எதுக்குமே லாய்க்கு இல்ல. நீங்க இனிமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா. நீங்களும் பெரிய அண்ணியும் சேர்ந்து அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. மீனா அப்படி என்னம்மா பண்ணா? ம், என்ன பண்ணா நான் கேக்குறீங்க? ம், அவ என்ன பண்ணலன்னு முதல்ல கேளுங்க. அவ ராதா, நீ உன்னோட ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுப்போம். போகணுமா? போன இல்ல, இப்ப வந்திருக்கிற லெட்டர்ல தீபக்கோட லெட்டர் வந்திருக்கான்னு உனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருந்தா என்கிட்ட கேளு. அவங்கிட்ட இருந்து எந்த லெட்டரும் வரல. இந்த வீட்டை விட்டு அவன் போனதுல இருந்து ஒரு லெட்டரும் போடல. அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு எங்க யாருக்குமே எதுவும் தெரியாது. அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன கவலை? காயத்ரி, பின்ன என்னங்க, நீங்களே கேளுங்க. இந்த வீட்ல அவன் இருந்த வரைக்கும் அவனை ஏன் எடுத்து கூட இவ பாக்கல. அப்புறம் இப்ப எதுக்கு அவனை நினைச்சு இவ கவலைப்படுற? ஏம்மா ராதா கிட்ட இப்படி பேசுன? பாவம் அழுதுகிட்டே போறா பாத்தியா? வேணும்னு தாங்க சொன்னேன். எனக்கு மட்டும் ராதாவோட மனசுல இருக்கிற வலி தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதே சமயம் தீபக்கோட மனசுல இருக்கிற வலியும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல.
அவனும் நம்மளுடைய பேரன் தானங்க. அவன் இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு யாராவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்களா? ஆலாவுக்கு அவங்க மாமா வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டப்ப அவன் அந்த வீட்டுக்கு போகலன்னு தெரிஞ்சது. மனசுக்குள்ள நம்மள ரொம்ப நல்லவங்கன்னு நினைப்பு வேற. தீபக் கிட்ட நம்ம எப்பங்க நியாயமா நடந்துகிட்டோம்? அவனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? அந்த புள்ள எந்த நிலைமையில இருக்கான் எப்படி இருக்கான்னு நம்ம யாருக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவன் மனசுடைஞ்சுதான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கான். ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா வயசு பிள்ளைங்க அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாதான் கல்லா இருக்கிற இந்த ராதாவோட மனசு கரையும். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது காயத்ரி. நானும் ஷைலஜாவும் பக்கத்து ஊர்ல இருக்கானே அவன் ஃப்ரெண்டு, அவன் கிட்ட பேசினோம். அவன் சம்மர் கேம்ப்ல இருக்கான். நல்ல செய்தி சொன்னீங்க. கடவுளே. ரொம்ப அமைதியா இருக்கானா? அவன் இருந்துப்பான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் இருந்துப்பான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா இங்க இல்ல அந்த பக்கம். அம்மா என்னம்மா? அம்மா ப்ளீஸ் வந்து டிவி ஆன் பண்ணிட்டாங்க. நான் கார்ட்டூன் பார்க்கணும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஸ்வீட்டி கொஞ்சம் இரு, இவங்களுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணா மீனா. ஓ ரஜினி, என்னத்த? மீனா திரும்பி வந்துட்டாளா? மீனாவா? அவ எங்க போனான்னு தெரியலையே. என்னமோ அம்மா அம்மா வந்து அம்மா ப்ளீஸ் ஆன் பண்ணி கொடுங்கம்மா. கார்ட்டூன் முடிஞ்சு போய்டுமா. பேசுங்க ஸ்வீட்டி. அரை விட்டதா சும்மா இருப்பேன். பாக்கல எவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்குன்னு. அந்த பக்கங்க இந்த சத்தத்துல டிவி பார்க்க முடியுமா உன்னால? அண்ணா இது கொஞ்சம் சரியா பாருங்களே. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னேன். ரஜினி, நீ எதுக்கு இப்ப ஸ்வீட்டிய திட்டிக்கிட்டு இருக்க? நீ வாடி என் தங்கம். இந்த சத்தத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. அது பத்தாததுக்கு இவ வேற தொண அனுப்பிட்டு இருக்கா. டிவி பார்க்கணும் சொல்றா. சரி மீனா எங்க போனா? அவளை கூப்பிடுங்களே. ஓ கடவுளே, அவ வந்தாலாவது இவளை வெளியே கூட்டிட்டு போவா. அதுக்கு அவ இங்க வரணும்ல. கடைக்கு ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்காக அனுப்பினேன். அவ கடைக்கு போய் 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். இப்பவே சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்ப ஊதுபத்தி ஏத்தலன்னா ராத்திரியில தான் ஏத்த முடியும். அண்ணா ஏன் இவ்ளோ சத்தம் வருது? கொஞ்சம் மெதுவா பாருங்க. வரட்டும், அவளுக்கு இருக்கு. வந்துட்டாங்க மகாராணி. மறுபடியும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம அவ எங்க போனான்னு யாரும் அவகிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? சுகானா, அது நான் அது impossible.
இது என்ன வீடா இல்ல ரயில்வே பிளாட்ஃபார்மா? உன்னால அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியாது. இந்த சாரியை கட்டிக்கிட்டு சிஸ்டர் இல்லாவோட பொண்ணை பிக்கப் பண்ணிக்கிட்டு அதோட சாயங்காலம் வீட்டுக்கு போற டென்ஷனை ஏத்திக்கிட்டு சுஹானா, இட்ஸ் நாட் யுவர் கேரக்டர். உனக்கு உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழ தான் பிடிக்கும். சித் சொன்னது எல்லாமே சரிதான். என்னோட லைஃப் நாளுக்கு நாள் சீரியல்ல வர மருமக மாதிரி ஆயிட்டே போகுது. கௌடிய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. My life is ruined. My life is ruined. சுஹானா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? கீழே எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணத நீ பார்த்துட்டு தானே வந்த. அதான் மெயின் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆன் ஆயிடும். அம்மா, நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ரிமோட்டை தூக்கி எறிகிற அளவுக்கு உனக்கு கோவம். இன்னைக்கு கூட நீ சொல்லாம தான் வெளியே போயிட்டு வந்திருக்க. சுஹானா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இத பாரு, உன்னோட இஷ்டப்படி எல்லாம் இந்த வீட்ல நடந்துக்க கூடாது, புரியுதா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ ஒண்ணும் பேச மாட்டேங்கிற. நான் அன்னைக்கு உன்கிட்ட புரிய வச்சேன்ல, வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லாம வெளியே போகாத என்ன சொன்னேன்ல. இத பாரு சுஹானா, நாள் பூரா வீட்டை விட்டு வெளியே இருக்கிறதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாது. நீ பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு வர, நாங்க இங்க என்னடா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. நான் தொலைஞ்சு போறதுக்கு நான் ஒன்னும் ஸ்கூல் படிக்கிற குழந்தை இல்ல. என்னால என்ன பாத்துக்க முடியும். எங்களுக்கு அது தெரியும். உன்னால உன்னை பாத்துக்க முடியும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. எல்லாரும் அனுசரிக்கிற மாதிரி நீயும் அனுசரிச்சுதான் ஆகணும். இங்க பாரு சுஹானா, நீ ஒண்ணு இங்க ஸ்பெஷல் கிடையாது. இதுக்கப்புறம் எங்க கிட்ட சொல்லாம நீ வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. போக கூடாதுன்னா உங்க பெர்மிஷன் இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாதா? ஏன் இது என்ன ஜெயிலா? நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பெர்மிஷன் கேட்டதே இல்ல. சுஹானா வாஜ்பாய் இது வரைக்கும் எதுக்காகவும் பெர்மிஷன் கேட்டதே இல்ல. எனக்கு எப்போ தோணுதோ அப்ப நான் வெளியில போவேன். எனக்கு தோணலன்னா நான் வெளியே போக மாட்டேன். யார்கிட்ட ஏன் பெர்மிஷன் கேட்கணும்?